Hi guys, welcome back to another ISL video. இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா சமிக் மித்ரா stays with Chennai FC till 2027 இத பத்தி தான் பேச போறோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆகாஷ் சங்வான் leaves Chennai FC அப்படினு தான் பேச போறோம். இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போய்டலாம். First பாத்தீங்கன்னா சமிக் மித்ரா stays with Chennai FC till 2027 Chennai FC பாத்தீங்கன்னா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் வித் சமிக் மித்ரா டில் 2027 ஸோ இது நம்ம சென்னை எஃப்சிக்கு ஒரு நல்ல மூணே சொல்லலாம். ஏன்னா சமிக் மித்ரா ஒரு நல்ல கோல் கீப்பருங்க. அவருக்கு கிடைச்ச சான்சஸில் சமிக் மித்ரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஐஎஸ்எல் சீசன் 10 சமிக் மித்ரா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போமே. 4 மேட்சஸ் ஆடிருக்காருங்க. அதில் கோல்ஸ் கன்சிடர் 12 கோல்ஸை கன்சிட் பண்ணியிருக்காரு. க்ளீன் ஷீட் 0 தான். ஆவரேஜாக ஒரு மேட்ச்சுக்கு 3 கோலை கன்சிட் பண்ணியிருக்காருங்க. இந்த சீசனில் அவர் கொஞ்சம் சுமாரான சீசன் தான் சொல்லலாம் ஐஎஸ்எல் சீசன் 10. பட் ஐஎஸ்எல் சீசன் 9 சமிக் மித்ரா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. அப்போ நம்மலாம் என்ன சொன்னோம்னா சமிக் மித்ரா நம்ம சென்னை எஃப்சிக்கு ஐஎஸ்எல் சீசன் 10 ஃபஸ்ட் ஐஸ் கோல் கீப்பராகவே இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொன்னோம். பட் ஐஎஸ்எல் சீசன் 10 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. மேபி நம்ம டிஃபென்ஸும் அந்த நேரத்தில் ஸ்டார்டிங்கில் தான் சமிக் மித்ரா நம்ம சென்னை எஃப்சிக்கு கோல் கீப்பிங் பண்ணியிருந்தாரு ஐஎஸ்எல் சீசன் 10. ஸோ அதுக்கப்புறம் டெப்ஜித் தான் பண்ணார். ஸோ ஸ்டார்டிங்கில் பண்ணதுனால நம்ம டிஃபென்ஸும் அந்த நேரத்தில் செட் ஆகலை. ஸோ அதனால டிஃபென்சிவ் மிஸ்டேக்ஸ்னாலையும் நம்மளால் கோல் கன்சிட் பண்ண முடியும் நம்ம சென்னை எஃப்சி. என்ன இருந்தாலும் சமிக் மித்ராக்கு ஐஎஸ்எல் சீசன் 10 ஒரு சுமாரான சீசன் தாங்க சொல்லணும். பட் ஐஎஸ்எல் சீசன் 9 சமிக் மித்ரா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாருன்னு சொல்லி தான் ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட சமிக் மித்ரா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்ததுனால நம்ம சென்னை எஃப்சிக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் அதுவும் டில் 2027 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இவரை நம்ம நல்லா க்ரூம் பண்ணி கொண்டு வரணுங்க. அப்படிப்பட்ட பிளேயர் தான் சமிக் மித்ரா. ஒரு யங்கான கோல் கீப்பர். இவரை நல்லா க்ரூம் பண்ணி கொண்டு வந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை சென்னை எஃப்சி பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சமிக் மித்ரா ஒரு நல்ல கோல் கீப்பர். ஐஎஸ்எல் சீசன் 10 ஒரு அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலுமே அவரை நல்லா க்ரூம் பண்ணி கொண்டு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா சென்னை எஃப்சிக்கு அடுத்த சீசனுக்குமே ஒரு பேக்கப் கோல் கீப்பராக தான் நமக்கு ஐஎஸ்எல் சீசன் 10 இருந்தார். ஐஎஸ்எல் சீசன் 9 இவர் அப்படி தான் இருந்தார். ஸோ அதனால் இந்த சீசனுமே நமக்கு சமிக் மித்ரா ஒரு பேக்கப் கோல் கீப்பராக தான் இருக்க மோஸ்ட் சான்சஸ் இருக்குது. ஸோ இவரை நல்லா க்ரூம் பண்ணி கொண்டு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். சென்னை எஃப்சிக்கு சமிக் மித்ராவுக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது ஒரு நல்ல மூணு நான் சொல்லுவேன். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை எஃப்சி சமிக் மித்ரா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது ஒரு நல்ல மூவா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போயிடலாம். அடுத்த அப்டேட் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாஷ் சங்வான் லீவ்ஸ் சென்னை எஃப்சி அப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சொல்லவே கொஞ்சம் சோகமாக தாங்க இருக்குது. நம்ம மார்க்கஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா எஃப்சி கோவா பார்த்தீங்கன்னா ஆகாஷ் சங்வானை 3 இயர் டீலில் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு மார்க்கஸே சொல்லிட்டாரு. மார்க்கஸ் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ட்ரஸ்டபிளான சோர்ஸ்னு. பட் அதுலேயும் மார்க்கஸ் இன்னொன்று என்ன சொன்னார்னா சென்னை எஃப்சி வேர் அன்வில்லிங் டு பார்ட் வேஸ் ஆகாஷ் சங்வான் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்ன இருந்தாலும் அது ஆகாஷ் சங்வான் முடிவு எடுத்துட்டாரு. இது மாதிரி நான் எஃப்சி கோவாக்கு போகிறேன்னு. ஸோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ ஆகாஷ் சங்வான் நம்ம சென்னை எஃப்சியில் அடுத்த சீசன் இருக்க மாட்டார். நம்ம சென்னை எஃப்சியில் பெருசாக தப்பு சொல்ல முடியாது. சென்னை எஃப்சி இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர் பார்ட்டிசிபேட் பண்ண. பட் ஆகாஷ் சங்வான் எஃப்சி கோவாக்கு போகணுன்னு சொன்னதுனால நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது பிளேயரோட டிசிஷன். அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுதான் நம்ம சென்னை எஃப்சியோட மேனேஜ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ சென்னை எஃப்சிக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இவர் நமக்கு 2 சீசன் ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாருங்க. லெஃப்ட் பேக் பொசிஷனில் ஒரு இந்தியன் டிஃபெண்டர் நல்லா கான்ஸ்டண்ட்டாக 2 சீசனில் நல்லா பண்ணதுன்னா அது ஆகாஷ் சங்வான். ஸோ அதனால நம்ம சென்னை எஃப்சிக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் பண்ணும் ஆகும். பட் என்ன இருந்தாலும் எஃப்சி கோவாக்கு இது எப்படிப்பட்ட சைனிங்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆகாஷ் சைனிங் எஃப்சி கோவாக்கு ஒரு தரமான சைனிங்னு சொல்லுங்க. ஏன்னா ஆகாஷ் சங்வான் அது மாதிரியான பிளேயர் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை 2 சீசனாக கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ஃபார்மில் இருந்திருக்கிறதுனால ஆகாஷ் சங்வான் மாதிரி பிளேயர்ஸ் எஃப்சி கோவாக்கு போனால் அவங்களுக்கு ஒரு பெரிய அடிஷனுங்க அவங்க டிஃபென்சிவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால ஆகாஷ் சங்வானோட சைனிங் எஃப்சி கோவாக்கு ஒரு தரமான சைனிங் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஐஎஸ்எல் சீசன் 10 ஆகட்டும் ஐஎஸ்எல் சீசன் 9 ஆகட்டும் 2 சீசன்லையுமே ஆகாஷ் சங்வான் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஃப்சி கோவாக்கு இது ஒரு நல்ல சைனிங்னு நான் சொல்லுவேன். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆகாஷ் சங்வானோட சைனிங் எஃப்சி கோவாக்கு ஒரு நல்ல சைனிங்கா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் சமிக் மித்ராக்கு நம்ம சென்னை எஃப்சி கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் டில் 2027 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல மூவா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.